Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்ய வந்த அதிமுகவினருக்கு காவல்துறையினர் மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய திமுக அரசு ஏவல் துறையினரை ஏவிவிட்டு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்ய வந்த அதிமுகவினருக்கு மிரட்டல் விடுத்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கடங்குன்றம் ஆறுமுகம் தலைமையில், மதுராந்தகம் நகர செயலாளர் பூக்கடை KC சரவணன் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம், மதுராந்தகம் நகர் அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் MP ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அரங்கேறிய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கரூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் கேட்டும் கரூரில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை, கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு பாதுகாப்பில்லை, சிறுமிகள் முதல் முதியவர் வரை பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை. திமுக என்றாலே பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் விடியா அரசை கண்டித்து போராடிய அதிமுகவினரை கைது செய்து ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபட்டது. பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிய விடியா மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொன் ராஜா, KS விஜயகுமார், ராகேஷ் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட கழகத்தினரை ஏவல் துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை பேசிக் கொண்டிருக்கும் போதே அதிமுகவினரை போலீசார் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்களை தடுக்க திராணியில்லாத திமுக அரசை கண்டித்து ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது அங்கு வந்த போலீசார் பலவந்தமாக அதிமுகவினரை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க துப்பில்லாத விடியா திமுக அரசு போராளிகளை ஒடுக்க மட்டும் துடியாய் துடிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லையில் அமைதி வழியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தது பரபரப்பு ஏற்படுத்தியது. தமிழகத்தில் தொடரும் பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை வண்ணாரப்பேட்டை ரவுண்டானாவில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சையன் கணேசராஜா தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் திரண்டனர். அப்போது சாலை மறியலில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. போராளிகளை கைது செய்வதில் காட்டும் வேகத்தை தீய சக்தி திமுக அரசு பாலியல் குற்றவாளிகள், சமூக விரோதிகள் மீது காட்டுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
கள்ளக்குறிச்சியில் ஜனநாயக வழியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு தலைமையில் முன்னாள் அமைச்சர் ப மோகன் உட்பட கழக நிர்வாகிகள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக கோஷம் எழுப்பியவாறு சென்ற அதிமுகவினரை விடிய அரசின் ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து தங்கள் அராஜகத்தை அரங்கேற்றினர். திமுக அரசின் இந்த அடாவடி போக்கு பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அரங்கேறிய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து ராணிப்பேட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் கேட்டும் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமான பங்கேற்றனர்.